நற்றுணையாவது நமச்சிவாயவே. திருமுறை கண்ட புராணம். சோழப் பேரரசன் ராஜராஜன் தேவாரத்தின் இனிமையையும் மகத்துவத்தையும் நன்கு அறிந்து தமிழ்மொழியின் இன்பக் கடலில் மூழ்கி மூவர் மேல் அளவு கடந்த அன்பு செலுத்தி அவர்கள் பாடிய பாடல்களை கண்டறிய வேண்டும் என்று திருநாரையூர் சென்று பொய்யாப்பிள்ளையாரின் அருளுக்கு பாத்தியப்பட்டவரான நம்பியாண்டார் நம்பியை சரணடைந்து அவரின் தயவோடு திருமுறையை கண்டறிய விரைந்தார். சோழ மன்னனின் ஆர்வத்தைக் கண்ட நம்பியாண்டார் நம்பி அவரின் வேண்டுகோளை ஏற்று மூவரின் பாடல்கள் அரசனை ஈர்த்தது போல் உலக மக்கள் அனைவரையும் ஈர்த்து சிவன்பால் சேர்த்து சிவபுரம் என்னும் ஞான வீடு பெற தேவாரம் ஒன்றே வழி என்று பொல்லாப்பிள்ளையாரிடம் விடை கேட்கச் சென்றார். அங்கு வீற்றிருந்த இறைவனிடம் நம்பியாண்டார் நம்பி, விநாயகப் பெருமானே, 3 உலகங்களுக்கும் முதன்மை கடவுளே, தேவர்களுக்கும் தேவாதி தேவனுக்கும் ஈசனுக்கும் நீயே முதல்வன். அன்று முப்புறம் எரிக்கச் சென்ற பொழுது உம்மை வணங்காததால் உனது தந்தையின் சக்கரத்தை அறுத்தவன் நீயே. உம்மை முதன்மையாக கொண்டு துவங்கும் அனைத்து செயல்களிலும் வெற்றி கொடியை தேடித் தருவாய். அடியார்களுக்கு எளியவனாய் மாட மாளிகையையும் கூட கோபுரமும் கேட்காமல் இருக்கும் இடத்தில் அமர்ந்து அருள்பாலிக்கும் இறைவன். தெய்வமே, உம்மையே தஞ்சம் என வந்துள்ளோம். அற்ப பதரான எங்களுக்கு வேதங்கள் ஒரு பொருளை முதன்மையாக கூறுகிறது. அந்த பொருளின் தரத்தையும் சாரத்தையும் அதற்கு நிகராக எதுவும் இல்லாத தன்மையையும் என்றும் நிச்சயமாக இருக்கும் தன்மையும் வாய்ந்த பிரணவ ஆற்றல் பரவலி சொரூபமாக இருக்கும் ஈஸ்வரனை எளிய வகையில் வணங்கி அவன்பால் சேரும் வண்ணம் அவன் ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் மட்டுமே உரியவன் அல்ல, அனைவருக்கும் உரியவன், எளியவனுக்கு எளியவனாக இருக்கும் தன்மையை கொண்டவன் என்பதை இந்த உலகம் உய்யும் பொருட்டு மூவர் பாடிய தேவாரத்தில் கூறப்பட்டுள்ளது. இது அனைவருக்கும் ஒரு முக்தியை காட்டும் பாதையாகும். மூவரின் பாடல்கள் கிடைத்துவிட்டால் பூலோகம் என்றும் கைலாயத்துக்கு நிகராகத்தான் இருக்கும். எனவே பரமதேவனே, அத்தி முகத்தோனே, இந்த பக்ஷணங்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு தேவனே, நீ எமக்கு அருமறைகளாம் இந்த பாடல்கள் இருக்கும் இடத்தை காட்டி அருள்வாயாக. இது யாரிடம் இருக்கிறது என்பதையும் தந்தருள்வாயாக என்று நம்பி விநாயகப் பெருமானிடம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டார். விநாயகப் பெருமான் நம்பியின் வேண்டுகோளை ஏற்று உலகங்களையும் ஆண்டு வரும் ஐந்தொழிலையும் ஒரு சேரச் செய்யும் சேத்திரங்களில் முதன்மை சேத்திரமாக திகழும் வேதங்கள் தொழுது இயங்கும் வித்தகர் விளையாடும் தில்லையில் பின்பக்கமாக ஓர் அறையில் இருக்கிறது மூவர் தேவாரம் என்று கூறினார். அங்கு யாம் வீற்றிருந்து இந்த இடத்தை காட்டுவோம் என்று கூறினார். அவர் கூறியபடியே தில்லையில் அந்த அறை இருக்கும் இடத்தை காட்டியபடி விநாயகப் பெருமான் வீற்றிருந்தார். இப்பொழுதும் அந்த சன்னதி உண்டு. மேற்கு கோபுரத்திற்கு பக்கத்தில் விநாயகப் பெருமான் நம்பியாண்டார் நம்பிக்கு அருளினார். நம்பி கேட்டு மகிழ்ந்து கண்ணீர் மல்கி கைகள் இரண்டையும் கூப்பி ஹரஹர என்று கோஷமிட்டு மலர்களை சமர்ப்பித்து விநாயகப் பெருமானை வணங்கினார். பிறகு நம்பியாண்டார் நம்பி ராஜராஜ சோழனை பார்த்து, சோழ மன்னரே, சிவபாத சேகரனே, வீரத்திற்கும் பெருமைக்கும் உரியவரே, அற்புதமான பாடல்கள் இருக்கும் இடம் யாம் அறிவோம். முதலில் அந்த பாடல்கள் யாரால் எழுதப்பட்டது, அதன் விசேஷம் என்ன என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் என்று கூறினார். தில்லையம்பதியின் அருகில் பிரமாபுரம் சீர்காழி என்னும் ஸ்தலத்தில் கவுனிய குலத்தில் பிறந்து பிரமாபுரத்து பரமன் அருளால் இறைவனின் இடப்பாகத்தில் விடைமேல் அமர்ந்திருக்கும் அம்மை உமையவளிடம் பாலுண்டு தோடுடைய செவியன் என்று தொடங்கி 14,000 பாடல்கள் பாடிய திருஞான சம்பந்தர். இளமையில் சமணர்கள் பால் சென்று பிறப்பு வினையால் சூளை நோயில் அகப்பட்டு குருவாகவும் தாயாகவும் இருக்கும் சகோதரியின் துணை கொண்டு எதனாலும் யாராலும் வெல்ல முடியாத ஒப்பற்றவன் பரமன் என்பதை அறிந்து திருவதிகையில் வீற்றிருக்கும் வீரட்டானரை வணங்கி கூற்றாயினவாறு என்ற பாடலை பாடத் தொடங்கி இறைவனால் நாவுக்கரசன் என்று பெயர் பெற்று
சூளை நோய் இறைவனால் அகற்றப்பட்டு பல சிவ காரியங்களை செய்த நாவுக்கரசர் பெருமாளும் 45,000 பாடல்கள் பாடியுள்ளார். இறைவனைப் போல் சுந்தர ரூபம் கொண்டு ஜம்புவனம் என்னும் ஸ்தலத்தில் பிறந்து அங்கு இருக்கும் இறைவனை பாடி ஜம்புவனத்திற்கு நாவலூர் என்று பெயர் சூட்டி திருவெண்ணெய்நல்லூரில் திருமணம் நடக்கும் பொழுது இறைவனால் தடுத்து ஆட்கொள்ளப்பட்டு நம்பி ஆரூரன் வன்தொண்டன் தம்பிரான் தோழர் என்று போற்றப்படும் சுந்தரமூர்த்தி நாயனாரின் பாடல்கள் மொத்தம் 38,000 பாடல்கள். இவ்வாறு மூவர் பாடிய பாடல்கள் எண்ணில் அடங்காதவை. இவை அனைத்தும் இறைவன் அவர்களுக்குள் இருந்து தனக்குத்தானே பாடிய பாடல்கள். இப்பாடல்கள் அமுதத்திற்கு சமமானவை. மாண்டவனையும் பாம்பு கடித்து இறந்தவனையும் திரும்ப வரச் செய்த பதிகங்கள் இவை. தன் பதிகத்திற்கு சமம் எதுவும் இல்லை என்று ஞானசம்பந்த பெருமாள் கூறியுள்ளார். இவை அனைத்தையும் கேட்ட ராஜராஜன் மெய்மறந்து நின்றான். உலகம் யாவையும் காத்தருளும் கூத்தப்பெருமான் வீற்றிருந்து அருள்பாலிக்கும் தில்லையம்பதியை நோக்கி அனைவரும் சென்றனர். தில்லை மாப்பதியை அடைந்தார்கள். வேத கோஷம் முழங்க மறையவர்கள் ஒன்று திரண்டு இறைவனை பூஜிக்க எங்கு பார்த்தாலும் நறுமணம் கமழ வேத முழக்கத்துடன் சிதம்பரத்தை அடைந்தனர். ராஜராஜ சோழனும் நம்பியாண்டார் நம்பியும் தில்லை மாநகரை அடைந்து உலகம் யாவையும் தனது பெருவிரலால் இயக்கி உயிரினங்கள் அனைத்திற்கும் அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்தில் நின்று நடமாடும் பெரும்பற்றத்து புலியூரான் சன்னதியை விரைந்து சென்று தரிசித்தார்கள். பிறகு மூவர் பாடிய இடத்திற்கு செல்ல விரைந்தார்கள். அப்பொழுது மறையவர்கள் இந்த மூவர் பாடிய பாடல்கள், அதாவது ஆளுடை பிள்ளை என்று போற்றப்படும் திருஞான சம்பந்தரும் பாகீசர் என்று போற்றப்படும் திருநாவுக்கரசரும் நம்பி ஆரூரர் என்று போற்றப்படும் சுந்தரமூர்த்தி நாயனாரும் இவர்கள் மூவரும் வந்தால் மட்டுமே சாவியை தந்தருவோம் என்று மறையவர்குல மாணிக்கங்கள் கூறினார்கள். இதை கேட்ட நம்பியோ, மூவரும் ஒரு காலத்தில் ஒன்றாக கூட வாழவில்லை. மூவரும் திருக்கயிலாயம் சென்று பல ஆண்டுகள் ஆனதே, இது சாத்தியமா? அந்த மூவரின் தரிசனம் நமக்கு கிடைக்குமா? அம்மூவர் வந்தால்தான் இப்பதிகங்கள் நமக்கு கிடைக்குமா? இது என்ன திருவிளையாடல் என்று மிகவும் வருந்தினார் நம்பி. பிறகு அறையை எவ்வாறு திறந்தார்கள், மூவர் தேவாரம் எவ்வாறு கிடைக்கப் பெற்றோம் தெரிந்து கொள்வோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் திருப்புகழ் அடிமையுடன். தன் கடன் அடியேனையும் தாங்குதல், என் கடன் பணி செய்து கிடப்பதே. திருச்சிற்றம்பலம்.